சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். டெங்குவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம்ஸ் 24 என்ற திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரமளிக்கும் ட்ரீம்ஸ் 24 என்ற ஒரு விரிவான திட்டத்தின் துவக்க விழா சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டியையும் அதற்கென வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள், அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், சுகாதாரத்துறை அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள பணிகளை தொடர்ந்து புதிய பணிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், KSP ரமேஷ், சம்பத், ரிச்சார்ட், ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், நாகத்யாகராஜன், செந்தில்குமார், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு துறை செயலர்கள் ஆஷிஷ், மதராவ் மோர், ஜவஹர், சட்டப்பேரவை செயலர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது. பொதுமக்கள் தங்களது வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தினர். இதனிடையே விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தினை அமைதியான முறையில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊர்வலத்தின் போது பிற மத வழிபாட்டு தலங்கள் அருகே கோஷங்கள் எழுப்புவது, பட்டாசுகள் வெடிப்பது போன்ற செயல்கள் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் நாளை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஆம்பூர் சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 22 கிலோவாட்ஸ் ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 11/9/2024 புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தெற்கு ECR பழனிராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லக்ஷ்மி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், சேத்திலால் நகர், மடுவுப்பேட், வடக்கு கிருஷ்ணா நகர், வினோபா நகர், பிலிப்ஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சகம், குடியிருப்பு மற்றும் அதன் சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணியினர் வருகின்ற 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கைவிட கோரியும், மின்துறையை தனியார் மயம் ஆக்குவது கைவிட கோரியும் இந்திய கூட்டணி சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 110/22 கிலோவாட் வில்லியனூர் துறைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 11/9/2024 புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. 22 கிலோவாட் அகரம் மின் பாதை வில்லியனூர், பத்மினி நகர், வசந்தம் நகர், ஆத்துவாய் கால்பேட், திருக்காமேஸ்வரர் நகர், சாமியார் தோப்பு, மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியப்பாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு, SMVபுரம் மேற்கு, பரசுராமபுரம், பெருமாள்புரம், கிருஷ்ணா நகர், பாண்டியன் நகர், சேந்தனந்தம், செதிலால் நகர், சுல்தான்பேட் மெயின் ரோட், அரசூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் இடையே அதிக அளவில் ஏற்படும் தற்கொலை எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் உலக தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் செவிலியர் மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி புதுச்சேரி நகரம் முழுவதும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயன் அடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலை உருவாக்கியுள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்விற்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்க பெறாத நிலையில் உருவாக்கியுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர் தலைமை செயலர் மற்றும்
துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்று அவர் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் இறப்பு காலங்களில் அரசால் பதிவு மேற்கொள்ளும் பொழுது அளிக்கப்படும் ஆவணங்களை அடிப்படையாக வைத்தே குடும்ப அட்டையிலிருந்து இறந்தவர்களின் பெயர் நீக்கலாம் என அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் லட்சக்கணக்கான குடும்ப அட்டையில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படவில்லை. இதையடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் இறந்தவர் பெயரை இயக்குநர் அலுவலகம் வந்து 30 நாட்களுக்குள் பொதுமக்கள் நீக்க வேண்டும். இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை நீக்கம் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்யவோ எரியூட்டவோ நகராட்சிகள், கொம்யூன் பஞ்சாயத்துகள் அல்லது அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் சான்றிதழ் வழங்குவர். அதன்படி இறப்பு சான்றிதழ் ஆவணங்களை அங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியின் அறிவிப்பை துறையின் அமைச்சர் திரும்பப் பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தங்கும் விடுதிக்கு அனுமதி அளித்ததற்கு தொகுதி எம்எல்ஏ நேரு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அதில் தங்கும் விடுதி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் தங்கும் விடுதிக்கான அனுமதியை நகராட்சி உள்ளிட்டவை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் தங்கும் விடுதி அமைந்தால் தங்களது அமைதி பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட கட்டடத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த எம்எல்ஏ நேரு அங்கு வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் உருளையான்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்போது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள விடுதிக்கு அனுமதி தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் தொடர் முயற்சியால் வீடற்ற 18 ஏழைகள் குடும்பங்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளன. புதுச்சேரி ரயில் நிலையத்துக்கு பின்புறம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்த்தோப்பு பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வசித்து வந்தனர். ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் குடியிருந்ததால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் அனைத்தையும் ரயில்வே துறையினர் இடித்து அகற்றினர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கக் கோரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தொடர் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 18 குடும்பங்களுக்கு ரெட்டியார்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணையை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். ஆயினும் இன்னும் கட்டுமான பணி 10% முடியாததால் அவர்கள் வீடு குடியேறவில்லை. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் அனைவரும் விரைந்து குடியிருப்பு வழங்க உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று குலோத்துங்கன் IAS மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி அவர்களை நேரில் சென்று பொதுமக்களுடன் சந்தித்தார். வரும் டிசம்பர் மாதத்தில் கட்டுமான பணி முழுவதும் முடிந்துவிடும். பயனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து குடியிருப்பு வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு உறுதி அளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் காளப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிகா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி எம்எல்ஏ நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிகா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இன்று நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்பொழுது ஆலயத்தில் விநாயகர், தர்பாரண்யேஸ்வரர், அம்பாள், சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயகிரீவ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீவரை வழிபட்டு சென்றனர். சென்னை பள்ளி கல்வித்துறையில் 3 மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வழங்கப்பட்ட பணி மாறுதலில் திருத்தம் செய்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: என் ரவிச்சந்திரன் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி திருச்சி மாவட்டம், PS ரமா மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி தூத்துக்குடி மாவட்டம் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம், தி கோமதி மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி நீலகிரி மாவட்டம், மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை கோயம்புத்தூர் மாவட்டம். மேற்காணும் திருந்திய மாறுதல் பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களால் நியமனம் செய்யப்படும் பொறுப்பு அலுவலர்களிடம் தமது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு உடனடியாக புதிய பணியிடத்தில் பணியில் சேர வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்புடைய முதன்மை கல்வி அலுவலர்கள் பார்வையில் காணும் செயல்முறைகளில் அறிவுறுத்தியுள்ளவாறு திருந்திய மாறுதல் ஆணை பெற்ற அலுவலர்களுக்கு பதிலாக மாவட்டத்தில் உள்ள அரசு உயர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களிலிருந்து பணியில் மூத்த ஒருவரை பொறுப்பு அலுவலராக நியமனம் செய்து ஆணை வழங்கிவிட்டு உரிய பின்னேற்பின் பொருட்டு கருத்துக்களை இவ்வியக்கத்திற்கு அனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பணி விடுப்பு, பணியில் சேர்ந்த அறிக்கை மற்றும் பொறுப்பு ஒப்படைப்பு சான்றிதழ் CTC உடனடியாக மறு நினைவூட்டுக்கு இடமின்றி இவ்வியக்ககத்திற்கும் தொடர்புடைய இயக்ககம் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. காசா, இஸ்ரேல், ஹமாஸ் இடையேயான போர் பல மாதங்களாக நீடித்து வருகிறது. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டது என்னவோ காசா பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தான்.
காசா மீது இடைவிடாமல் நடத்தப்படும் தாக்குதல்களால் அங்கு வாழும் பாலஸ்தீனா மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை காசாவின் முக்கிய தெற்கு நகரமான கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கான் யூனிஸ் பகுதியில் போரின் ஆரம்பத்தில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுகுறித்து காசா பாதுகாப்பு படை அதிகாரி முகமது அல் முகைர் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காணாமல் போன 15 பேரை மீட்பதற்காக எங்கள் குழுவினர் இன்னும் பணியாற்றி வருகின்றனர். 20 முதல் 40க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது என்றார். இந்த போரின் மிக கொடூரமான படுகொலைகளில் இதுவும் ஒன்று என்று தெரிவித்தார். மும்பை ஐசிசி 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போதைய நிலைமையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வங்காளதேசம், இலங்கை ஆகிய அணிகள் முறையே டாப் 5 இடங்களில் உள்ளன. அதில் அடுத்து வரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி 2025 ஜூன் மாதம் 11ஆம் தேதி லண்டனில் நடைபெறும் இறுதிப் போட்டிகளுக்கு தகுதி பெற அனைத்து அணிகளும் போராட உள்ளன. இதில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி அடுத்ததாக வங்காளதேசம், நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட உள்ளது. அதில் சொந்த மண்ணில் நடைபெறும் வங்காளதேசம் மற்றும் நியூசிலாந்து டெஸ்ட் தொடர்களில் இந்தியா வெல்லும் என்று முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். அதனால் சவாலான ஆஸ்திரேலியா மண்ணில் இந்தியா ஓரிரு போட்டிகளை வென்றாலே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தொடர்ந்து 3வது முறையாக தகுதி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.